வணக்கம். இன்றைய சிந்தனை. வாழ்க்கையில் பலவிதமான அனுபவங்கள், விலை மதிப்பில்லாதவை. அனுபவங்களுக்கு போய் காசு கொடுத்து எனக்கு அனுபவத்தை கொஞ்சம் கொடுன்னு சொன்னால் யார்கிட்டேருந்து யாரும் வாங்க முடியாது. நாம் நேரிடையாக சில அனுபவங்கள் மூலமாக வாழ்க்கை பாடங்களை அவ்வப்பொழுது பெற்றுக்கொண்டே தான் இருக்கிறோம். இதில் முதலாவதாக என்ன வருது அப்படி பார்க்குறோன்னாக்கா, எப்போ நமக்கு வறுமை வருகிறதோ அப்பொழுது, வறுமை வந்தால் என்ன இருக்கும்? நமக்கு சாப்பாடு கிடைக்காது, உடுத்துவதற்கு நல்ல துணிமணிகள் கிடைக்காது. இந்த ரெண்டும் இல்லாத நம்மை எந்த சமுதாயம் மதிக்காது. அதன் வாயிலாக விலை மதிப்பில்லாத எண்ணற்ற அனுபவங்களை நாம் பெறுகிறோம். அவங்கள கேட்டு பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளவு கொடுமையானது என்று. அதில் தான் என்ன சொல்லுவாங்க, இளமையில் வறுமை மிகவும் கொடியது அப்படின்னு சொல்கிறோம். ஆக இந்த வறுமை நமக்கு எண்ணற்ற அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுக்கும். உண்மைதான். அதே போல் வாழ்க்கையில் நாம் பெறக்கூடிய அவமானங்கள் பல்வேறு வழிகளில், அவைகளும் நமக்கு மிகச்சிறந்த அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுக்கும். நம்மை ஒருவர் அவமானப்படுத்தி, அலட்சியப்படுத்தி, துச்சமாக மதிக்கும் பொழுது நமது தன்மான உணர்வு என்ன பண்ணும்? மேம்படும். கூனி குறுகி போய் அப்படியே ஓடி ஒழியக்கூடாது. அவர்களுக்கு அவ்வளோதான். ஆனால் பசிக்குதுங்கிறதுனாலையோ வறுமை என்பதனாலேயோ நமது அறிவு திறன் ஒரு நாளும் குறையிறது கிடையாது. அதே போல் அவமானப்படுத்திட்டாங்க அதனாலேயும் நம்மளுடைய அறிவு குறையாது இல்லையா? ஆனால் அவர்கள் நம்மை நடத்திய விதம் என்பது நமக்கான அனுபவம். அதனை நாம் கை கொண்டு அதனை வென்று மேம்பட வேண்டும். அதற்குரிய முயற்சிகளை நாம் மேற்கொண்டு நமது இலக்கு என்ன என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டு அதன் வழியாக நமது வாழ்க்கையை நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அலட்சியப்படுத்துகிறாங்கன்னு நம்ம போய் வீட்டில் மூலையில் உட்காந்துக்கக்கூடாது. அவமானப்படுத்துகிறாங்கன்னு ரொம்ப அப்படியே ஒடுங்கி போயிடக்கூடாது. அந்த அவமானத்தின் விளைவுகளை துடைத்தெறிந்து, எப்படி ஒரு சிறிய மண்புழு கூட நெளிஞ்சி தன்னுடைய சாவை எதிர்க்கும். அதை நசுக்க போகிறோன்னா சும்மா இருக்காது. விதைகள் என்ன செய்யுது? முட்டி முட்டி மோதி தான் வெளியே வருது. விதையை விதைச்ச உடனே அப்படியே மேலாப்பில் அப்படியே மரமாக வந்து நிற்கிதா? கிடையாது. விதைச்சோன்னா மண்ணுக்கு கீழே தான் போடுறோம். அதற்கு வேண்டிய சத்துக்களை நாம் கொடுக்கிறோம். அந்த சத்து மாதிரி இருக்கிறது தான் நமக்கு என்ன? அனுபவ பாடங்கள். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. நமக்கு எல்லாருக்கும் தன்மானம் இருக்கிறது, மேல் வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஏதோ ஒரு காரணத்தினால வறுமையாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்தினால் நம்மளுடைய வருமானம் குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அலட்சியப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அதை எப்படி எடுத்துக்கணும்? உரம் போல் நம்ம எடுத்துக்கணும். உரம் மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த விதைகள் எப்படி மண்ணை முட்டி முட்டி மோதி வெளியில் வந்து அழகாக செடியாக வந்து மரமாகி பூ பூத்து காய் காய்த்து கனிகளை கொடுக்கிறது. அதே போல் நாமும் என்ன செய்ய வேண்டும்? இவற்றையெல்லாம் உடைத்து தகர்த்து எரிந்து மேலெழுந்து வாழ்வின் வெற்றி கனியை சுவைத்து அவர்கள் அனைவரும் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நம்மை உயர்த்தி காட்ட வேண்டும். அவைதான் இந்த அனுபவ பாடங்கள். ஒருபோதும் துவண்டு விடாதீர்கள். முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வெற்றி வாகை சூடுங்கள். நன்றியோடு இன்று நான் விடைபெறுகிறேன்.